என்னடி இது? எந்நேரம் பார்த்தாலும் போனும் கையுமா உட்கார்ந்துகிட்டு இருக்க. பரீட்சை வேற வர போகுது. இந்த போனை தூக்கி போட்டு அந்த புக் எடுத்து படிக்கிற வேலைய பாரு. எப்பவும் போனோடவே இருக்க. போனை கையில எடுத்தா மட்டும் எங்க இருந்து தான் வருவேன்னு தெரியாது. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தூக்கிட்டு வந்துருவேன். உங்கள் அனைவருக்கும் குணாளனின் அன்பான வணக்கங்கள். சொல்லுங்கடா. அனைவருக்கும் வணக்கம். உங்க பணத்தை எப்படி கொடுக்கறதுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் டைம் கொடுங்க. உங்க பணத்தை கொடுக்கலான்னு இருந்த நேரத்துல தான் வீட்டுல என்னென்னமோ நடந்து போச்சு. மித்ரா கல்யாணம் பண்ணது எங்களுக்கே தெரியாது. அந்த அதிர்ச்சியில இருந்தே நாங்க இன்னும் மீண்டு வரல. உண்மையா இதெல்லாம் கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள நடந்து போச்சு. எங்களுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்கய்யா. கரெக்டா உங்க பணத்தை வட்டியும் முதலமா கொடுத்துட்றேன். ஐயா என்னங்க ஐயா, மித்ரா தங்கச்சி அவங்களுக்கு பிடிச்சவங்கள அவங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க ஏன் இப்படி என்னைய பாக்குறீங்கன்னு எனக்கு புரியல. மித்ரா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் அவ தப்பு 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 என்ன மன்னிச்சிருங்க. அவங்க எனக்கு தங்கச்சி தானே. அவங்க மட்டும் என் தங்கச்சி இல்ல, இதோ தாரணியும் என் தங்கச்சி தான். நீங்க என்ன உங்க மூத்த பிள்ளையாவே நினைச்சுக்கோங்க. நினைக்கிறது என்ன நினைக்கிறது, இனிமே நான் தான் உங்க மூத்த புள்ள. இந்த பாருங்கம்மா, வயசு முன்ன பின்ன இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம். மனச பாருங்க, என் மனச பாருங்க. என்னங்கடா இனிமே எல்லாம் அப்படித்தான். அப்பா அம்மா தங்கச்சி. என்னாச்சு இவருக்கு? திடீர்னு எங்கேயாவது வழுக்கி கிழக்கி விழுந்து மண்டையில் அடிபட்டு மர கலண்டுடுச்சா? என்ன இருந்தாலும் நாங்க உங்ககிட்ட கடன். அதான் நான் மூத்த பையன் சொன்னதுக்கு அப்புறம் பணம் என்ன வேண்டிய கிடக்கு? பெரிய பணம். மனுஷனுக்கு குணம் தாங்க முக்கியம். அது இல்லாம ஆரம்பத்துல இருந்தே உங்க குடும்பத்து மேல எனக்கு தனி பிரியம். நான் பேசுனது வேணா கொஞ்சம் கடுமையா அப்படி இப்படின்னு இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நாளும் உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு பண்ணதில்லை. ஐயா கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எப்போல இருந்து எப்படி இப்படி? இப்போ இருந்துதா? எல்லா மாற்றத்திற்கும் நம்ம மாப்பிள்ளை தம்பி தான் காரணம். என்னது மாப்பிள்ளையா? யாரு? அதான் மாப்பிள்ளமா, நம்ம மித்ரா தங்கச்சியை கட்டியிருக்காரு, அவரை தான் சொல்றேன். மித்ரா தங்கச்சியை கட்டியிருந்தா அவர் நமக்கு மாப்பிள்ளை தானே. யாரு சொல்லியும் கேட்காத என்ன. மாப்பிள்ளை தம்பி தான் சொல்ற விதத்துல சொல்லி என்ன புரிய வைக்க வேண்டிய விதத்துல புரிய வச்சாரு. அவர்னால தான் எனக்குள்ள இப்படி ஒரு மாற்றம். சரிங்கம்மா, அப்பா தங்கச்சி உத்தரவு வாங்கிக்கிட்டுமா? அப்புறம் ஊருக்குள்ள எவனாவது உங்களை நாக்கு மேல பல்ல போட்டு பேசினான்னு வைங்களேன், மூத்த பிள்ளை நான் இருக்கேன், யாவத்துல வச்சுக்கோங்க. என்கிட்ட சொல்லுங்க, நான் அவனுங்களை பார்த்து செமிச்சு விட்டுறேன். பாத்தீங்களா? வரமா வரமா வரேன். வாழ்க வளமுடன். வரமா
போங்கடா. போலாம். என்னங்க இது? குணால நான் இப்படி பேசிட்டு போறது? எனக்கும் அதே ஆச்சரியம்தாம்மா. ஆனா மாப்பிள்ளை கீப்லன்னு ஏதோ சொன்னாரே. நமக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம பேச வேண்டாம். எது எப்படியோ இவ்வளவு நாளா நம்மள பிடிச்ச சனி ஒண்ணு ஒளிஞ்சுதுன்னு இப்பயாச்சும் நிம்மதியா இருக்க வேண்டியதுதான். ஆமாங்க, அதான் நானும் நினைக்கிறேன். இனிமே நமக்கு இவன் தொல்லையே இல்ல. ஐயோ, பாத்துட்டாரா? எங்க இருந்து பார்த்தாருன்னு தெரியலையே. கடவுளே. பிரமாதம். ஆஹா, அற்புதம், அருமை. ஏன் நிறுத்தி விட்டாய் நிலவினி? ஆடு. போங்க வினய். மித்ரா, நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நிஜமாவா? இல்ல, போய். பின் என்னடி கேள்வி இது? நிஜமாவா பொய்யான்னு? அன்னைக்கு என்னென்னமோ சொன்னீங்க. அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. நம்பலாமா? நம்பலன்னா போ. ஐயோ வினய், கோச்சுக்காதீங்க. மித்ரா, உனக்கு வாழ்க்கையில 1000 பிரச்சனை வரலாம். வாழ்க்கையில 1000 பேர் பிரச்சனை வரலாம். ஆனா நீ உன்னை மட்டும் எப்பவுமே நம்பணும். என்ன நம்பணும். நான் உனக்காக இருக்கேன்னு நம்பணும். நான் எப்பவுமே உனக்காக உன் கூட உன் பக்கத்துல இருப்பேன். இது சத்தியமித்ரா. தேங்க்ஸ் வினய். இது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியாது. தெரியும். மித்து, எல்லா பொண்ணுக்கும் தான் ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கிடைக்கிற இந்த சப்போர்ட் ரொம்ப முக்கியம். இந்த மித்ரா விஷயத்துல நமக்கு தெரியாம என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து நம்ம கிட்ட ஏதோ மறைக்க பாக்குறாங்க. அதை ஏன் நம்ம கிட்ட மறைக்கணும்? அப்படி என்ன விஷயமா இருக்கும்?
அப்பாடா, யாரும் இங்க இல்ல. வாசுகி மட்டும்தான் தனியா இருக்க போல இருக்கு. இதான் சரியான நேரம். வசந்தி, தம்புராவை எடு, நம்ம வேலைய ஆரம்பிப்போம். அக்கா, என்னக்கா ஏதோ பலத்த யோசனையில இருக்கிற மாதிரி இருக்கு? என்னாச்சுக்கா? இந்த மித்ரா விஷயத்த பத்தி தான் வசந்தி. மூளை போட்டு குடைஞ்சுக்கிட்டே இருக்க. எல்லாரும் பிளான் பண்ணி நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறாங்க. ஆனா அது என்னன்னு தான் தெரியல. என்னக்கா, ஏதாவது புது பிரச்சனையா இல்ல பழசையே தான் நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? பழசுதான். ஆனா இது மட்டும் இல்ல, இன்னும் என்னமோ இருக்குன்னு தோணிக்கிட்டே இருக்க. என்னக்கா சொல்றீங்க? அது காலையில வசந்தி தர்மன் வந்திருந்தாரு, அத பத்தி தான். அவரு வந்ததுக்கா இவ்ளோ யோசிக்கிறீங்க? இல்ல வசந்தி, தர்மன் தான் கல்யாண விஷயத்துல மித்ராவுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி தகப்பன் ஸ்தானத்துல நின்னு கல்யாணத்தை நடத்தி வச்சாரு. ஆமா, அவர்கிட்ட காலையில மித்ராவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது கடைசியா என்கிட்ட எதையும் சொல்ல வந்தாரு வசந்தி. அத உன் மாமா சொல்ல விடாம மழுப்பி தர்மனை அழைச்சிட்டு போயிட்டாரு. அதத்தான் என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதை பத்திக்கா? அதான் தெரியலையே, ஏதோ 6 மாசம்னு சொல்ல வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ண முடியல. யார்கிட்ட கேட்டா தெரியும்னு ஒண்ணுமே புரியல. அக்கா, என்கிட்ட கேளுங்கக்கா, நான் சொல்றேன். என்ன வசந்தி சொல்ற? உனக்கு தெரியுமா? எனக்கு எல்லாம் தெரியும்க்கா. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட இது எப்படி சொல்றதுன்னு தெரியாம நான் போட்டு புழுங்கிக்கிட்டு இருக்கேன். அப்படி என்ன விஷயம்? அது இவ்வளவு நாள் மருமகன்னு அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடுனீங்களே, அவ உண்மையாவே உங்க மருமகளெல்லாம் வரல. அவ நம்ம வினய கல்யாணம் பண்றதுக்காக மாமா கிட்ட 15 லட்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மருமக மாதிரி நாடகம் போட வந்திருக்கா. அது மட்டும் இல்லக்கா, வினையோட பொண்டாட்டியா 6 மாசம் வரைக்கும் மட்டும்தான் இருப்பேன், அதுக்கப்புறம் வீட்டை விட்டு போயிடுவேன்னு அக்ரிமெண்ட் போட்டு நடிக்க வந்தவதான் அந்த மித்ரா. அக்கா, அக்கா என்னாச்சுக்கா? அக்கா, காசு வாங்கிக்கிட்டு அக்ரிமெண்ட் கல்யாணமா? ஐயோ ஆண்டவா! ஐயோ அழாதீங்கக்கா, அழாதீங்க. வசந்தி, நீ சொல்றது உண்மைதானா? உனக்கு 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 எப்படி இதெல்லாம் தெரியும்? அக்கா, இத தர்மனும் மாமாவும் பேசிட்டு இருக்கும்போது நானே இதை என் காதால கேட்டேன்க்கா. ஆரம்பத்துல இத என்னாலேயே தாங்கிக்க முடியல. நம்ம மித்ராவா இவ்ளோ பெரிய காரியத்தை செஞ்சிருக்கான்னு. அதான் இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கல்ல, அப்புறம் ஏன் வசந்தி என்கிட்ட சொல்லல? அக்கா, நானும் இத பலமுறை உங்ககிட்ட சொல்றதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனா நீங்க அந்த நாடகக்காரி மேல அவ்வளவு உயிரா இருக்கும்போது இந்த விஷயத்த நான் சொல்ல போய் நீங்க அத கேட்டு உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியலக்கா. அதான்க்கா சொல்லல. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானே வசந்தி? என்னக்கா, நான் இவ்ளோ தூரம் சொல்றேன். எல்லாத்தையும் விட இது எல்லாமே அந்த லாயருக்கு தெரியும். அவங்க பேசிட்டு இருந்ததை வச்சு பார்த்தா அந்த லாயருக்கு மித்ரா மேல பெரிய அபிப்பிராயம்லாம் இல்ல. மாமாவும் வினயும் தான் அவளை முழுசா கண்ணை மூடிக்கிட்டு நம்புறாங்க. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க மாமா இல்லாத நேரமா பார்த்து அந்த லாயர் கிட்ட இத பத்தி கேட்டு பாருங்க, அவரே எல்லாத்தையும் சொல்லுவாரு. இல்ல, இதை இப்படியே என்னால சும்மா விட முடியாது. இப்பவே நான் தர்மன் ஆபீஸ்க்கு போய் என்ன ஏதுன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு வந்து இவளை நான் வச்சுக்கிறேன். அக்கா, அக்கா, ஐயோ வசந்தி,
நீ நினைச்சதெல்லாம் அப்படியே அச்சு பெசுகாம நடக்குதே. ஆண்டவா, இப்படி எல்லாமே நான் ஆசைப்பட்டது மாதிரியே நடந்து சீக்கிரமா அந்த மித்ராவை இந்த வீட்டை விட்டே துரத்தணும். வினைக்கு அப்புறம் இந்த சொத்து பத்து எல்லாம் இந்த வசந்திக்கு மட்டும்தான் வந்து சேரணும். அண்ணா வரலாமா? வாமா வாசுகி. என்ன திடீர்னு சர்ப்ரைஸ்? ஆபீஸ்க்குலாம் வந்திருக்கீங்க? எல்லாம் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்காதான். ஓ அப்படியா? ப்ளீஸ். அப்புறம் என்னம்மா சாப்பிடுற? டீ, காஃபி? இல்ல எதுவும் வேணாம். என்னம்மா என்னோட ஆபீஸ்க்கு வந்துட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது. இரு, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். அண்ணா, நான் இங்க டீ காஃபி குடிக்கிறதுக்காக ஒண்ணும் வரல. சரி சொல்லு, ரிலாக்ஸ்மா. சரி சொல்லு. எனக்கு இப்ப தேவையானது ஒரே ஒரு பதில் தான். சரி கேளு. நீங்க வீட்டுக்கு வந்து மித்ரா பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒண்ணு சொல்ல வந்தீங்க. அப்ப அவரு உங்ககிட்ட சொல்ல வேணான்னு சிக்னல் கொடுத்தாரு. அவரு உங்களை எதுக்கு சொல்ல விடாம பண்ணாருன்னு எனக்கு தெரியும். அதான் அத அங்க அதுக்கு மேல கேட்காம இங்க வந்து கேக்குறேன். சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? வாசுகி, நீ ரொம்ப அப்செட்டா இருக்க. எல்லாத்தையும் சந்தேக கண்ணோட பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். எங்களையும் நீ நம்பலன்னா அப்புறம் எப்படிமா? அப்போ நான் தான் தேவையில்லாம சந்தேகப்படுறேன். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியல, அப்படிதானே? ஆமாமா. என்னன்னா எல்லாரும் சேர்ந்து என்ன முட்டாள்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு எல்லாமே தெரியும். அவ அக்ரிமெண்ட் போட்டுதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டானே. அதுல 6 மாசம்தான் வினைக்கு மித்ரா ஒய்ஃபா இருக்க போறான்னு சொன்னதும், அதுக்கு பணம் வாங்கினதும் எல்லாமே தெரியும். அத பத்தி தான் கேக்குறேன். இப்ப ஞாபகம் வந்திருக்குமே. சாரிம்மா. ஆனா அது நீ சீரியஸா நினைக்கிற அளவுக்கு அது ஒண்ணும் அவ்வளவு பெரிய பிரச்சனையே இல்ல. நான் எந்த விளக்கத்தையும் கேட்டுட்டு போக வரல. எனக்கு தேவை அந்த அக்ரிமெண்ட் டீடைல்ஸ். புரியல. நான் அந்த அக்ரிமெண்ட்டை பார்க்கணும். வாசுகி, ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நீங்க சொன்னதெல்லாம் கேட்டது எனக்கு போதும். எனக்கு இப்ப அக்ரிமெண்ட்டை கொடுக்க முடியுமா முடியாதா? சரி, கொஞ்சம் பொறு. மித்ரா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கும் ராமகிருஷ்ணனின் ஒரே மகனாகிய வினையை திருமணம் செய்து தற்காலிகமாக மனைவியாக வாழ ஒப்பந்தம் செய்யப்படுகிறார். இதற்காக மித்ரா ராமகிருஷ்ணனிடமிருந்து ரூபாய் 15 லட்சம் மட்டும் பெற்றுக்கொள்ள சம்மதித்துள்ளார். இந்த 15 லட்சம் தவிர ராமகிருஷ்ணனின் வேறு எந்த அசையும் அசையா சொத்துக்களிலும் மித்ராவுக்கு எப்போதும் எந்த உரிமையும் கிடையாது. இந்த ஒப்பந்தத்திற்கான காலம் வினை உயிரோடு இருக்கும் வரை மட்டும்தான். அதன் பிறகு ஒப்பந்ததாரர்கள் இருவருக்கும் ஒருவர் மீது ஒருவருக்கு எந்த உரிமையும் உறவும் கிடையாது.